பலருக்கு முள்ளிவாய்க்கால் தான் தமிழர்களின் காயங்களின் அடையாளம் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. அதில் ஒரு நியாயம் இருக்கும். பெருந்தொகையானவர்கள் அது அண்மையில் நடந்ததால் அந்த முள்ளிவாய்க்காலை அடையாளப்படுத்தாமல் செம்மணி அடையாளப்படுத்தியதுக்கான ஒரு காரணம் இந்த குழந்தைகளின் எலும்புகள் கிடைத்தது என்பதாக இருக்கலாம். அது சம்பந்தமாக சுருக்கமாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? முள்ளிவாய்க்காலை விட செம்மணி தெரிவு செய்யப்பட்டமைக்கான காரணம். இதில் முள்ளிவாய்க்கால் என்ற தொடர்பான விடயமானது இறுதி யுத்தத்தில் நடைபெற்ற விடயம். ஏற்கனவே சர்வதேச ரீதிக்கு போய் அதை ஒரு உள்ளக பொறிமுறையூடாக தீர்க்கப்படலாம் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் ஐநா சபை மற்றும் மனித உரிமை சபைகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன. அதன் பிற்பாடு நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய அரசியல்வாதிகளா இருக்கட்டும் அனைவருமே அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் மட்டும்தான் அதை நினைவு கூறுவதாக போய்கொண்டிருக்கின்றதை ஒழிய அது ஒரு பேசு பொருளாகவோ அல்லது அது தொடர்பான நீதியை தேடி ஒரு பயணமாகவோ பார்க்கப்பட முடியாததாக எங்களுடைய ஒரு உணர்வு குறைவடைந்து கொண்டு போகின்ற ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா மக்கள் கலைத்து விட்டார்கள். 16 வருடங்கள் கழிந்து விட்டது. இந்த 16 வருடங்களுக்குள் எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை. அதுக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இந்த தாய்மார்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒழிய மற்ற அனைவரும் இந்த விடயத்தை தாண்டி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த செம்மணி விவகாரமானது மீண்டும் உயிர் பெறுகின்ற பொழுது நாங்கள் அந்த எங்களுடைய இனத்திற்கான நீதி மீண்டும் பேசப்படுகின்றது. அதாவது முள்ளிவாய்க்கால் முடிந்து 16 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆகையால் இது தற்பொழுது ஒரு நிகழ்காலத்தில் இந்த புதைகுழியானது தோண்டப்படுகின்றது, எலும்புக்கூடுகள் வருகின்றது என்றதால அது நாங்கள் இன்னும் ஒரு எங்களுக்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த செம்மணியை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். மற்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நவநீதம் பிள்ளை அம்மையார் வந்ததற்கு பிறகு ஒரு மனித உரிமை ஆணையாளர் வருவது நீண்ட காலத்துக்கு பிறகாக இருக்கின்றது. ஆகையால் இந்த செம்மணி விவகாரம் உருவாக்கப்பட்டதை நாங்கள் சர்வதேச கவனத்திற்கு மீண்டும் எங்களுக்கான நீதிக்கான ஒரு புள்ளியாக பதிவு செய்ய வேணும், அதை உருவாக்க வேண்டும் என்பதுதான் காரணமாக இருந்தது. முள்ளிவாய்க்கால் என்பது எங்களுடைய ஒரு கோரத்தாண்டவம் ஆடின ஒரு இடம், அதை மறக்கவே முடியாது. நாங்கள் அது எங்களுடைய ஒரு மிக பயங்கரமான ஒரு எங்களுக்கான ஒரு குற்றங்கள் இடம்பெற்ற இடம். ஆனால் இதை நாங்கள் உயிர்ப்பிக்கின்றோம், எங்களுடைய நீதிக்கான பயணத்தை உயிர்ப்பிக்கின்றோம். அதுதான் செம்மணிக்கும் முள்ளிவாய்க்காலுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பயணம்.